நடு ரோடு கொஞ்சம் கூட யோசிக்காம சுரேஷ் கோபி செய்த காரியம் ஒரே வீடியோவால் பாஜக அம்பலம். இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக தற்போது உருவெடுத்து இருப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. 1980ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கட்சியின் மக்களவை தலைவராக நரேந்திர மோடி அவர்களும், மாநிலங்களவை தலைவராக பியூஷ் கோயல் மற்றும் இக்கட்சியின் தலைவராக ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆகியோரும் பொறுப்பு வகிக்கிறார்கள். இவர்களின் சீரிய முயற்சியால் நாட்டில் பெரும்பான்மையாக ஆதிக்கத்தை செலுத்தி வந்த காங்கிரசிற்கு மாறாக நாட்டில் புதிதாக ஒரு கட்சி உருவாகியது. அதன்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடல் பிகாரி வாஜ்பாய் 1998 முதல் 2004 வரை இந்தியாவில் பிரதமராக பொறுப்பில் அமர்ந்தார். காங்கிரஸே இல்லாத ஒரு அரசு தன்னுடைய முழு 5 வருட ஆட்சியையும் முடிவு செய்தது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தில்தான். அதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சியாக விளங்கி வந்த பாரதிய ஜனதா கட்சி 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 282 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அந்த ஆட்சி காலத்தில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியில் அமர்த்தப்பட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இவர்களது ஆட்சி இந்தியாவில் கொடிகட்டி பறந்து வருகிறது. இதனையடுத்து 3வது முறையாக மீண்டும் பாஜக தனது ஆட்சியை பிடிப்பதற்கான பல யுக்திகளையும், மக்களை கவரும் பல நலத்திட்டங்களையும், மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து வருகிறது. மேலும் பொருளாதாரத்தில் பல வருடங்களாக பின்தங்கியிருந்த இந்தியாவை தற்போது முன்னிலைப்படுத்தி உள்ளது. டிஜிட்டல் இந்தியாவில் உலக நாடுகள் எட்டியுள்ள உயரத்தை விட மேலும் உயரத்தை இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் வரவைத்துள்ளது இந்த பாரதிய ஜனதா அரசு. இப்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா கண்டுள்ள வளர்ச்சியும், அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மக்களும் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொண்டு வருவதும், பல வழிகளில் சுயதொழில் ஆரம்பித்து வருவதும் வாடிக்கையாகி வருகிறது. இதனால் பல மாநிலங்களில் உள்ள அரசியல் வேறு விதமாக மாறி வருகிறது. அந்த மாற்றங்கள் அனைத்தும் பாஜகவிற்கு சாதகமான மாற்றம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கூட முன்பில்லாத வகையிலான வளர்ச்சியை பாஜக தற்போது கண்டுள்ளது. அதனால் தமிழகத்தில் பிரதான ஆட்சியை புரிந்து வரும் திமுகவும் அதிமுகவும் பாஜகவின் வளர்ச்சியை கண்டு திணறி போய் உள்ளது. பல பிரபலங்களும் பல கட்சியினரும் பாஜகவின் பக்கம் திரும்பி வருகிறார்கள். முக்கியமாக திரை பிரபலங்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி முன்னேற்றத்திற்கான ஆட்சி, நாட்டின் வளர்ச்சிக்கான காலம் என கூறி அவர்களும் தற்போது பாஜகவில் இணைந்து மீண்டும் வேண்டும் மோடி என்ற வகையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் கேரள மாநிலம் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபி பாஜக சார்பாக போட்டியிடுகிறார். இதனையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருச்சூரில் உள்ள பாவரெட்டி பகுதியில் ரோட் ஷோவில் பங்கேற்றார். அப்பொழுது அந்த பகுதியின் அருகில் இருந்த பள்ளிவாசலில் இருந்து பாங்கு ஒலிக்கப்பட்டது. உடனே தனது ரோட் ஷோவை பாங்கு முடியும் வரை நிறுத்திவிட்டு பாங்கு ஒலித்து முடித்த பிறகு தனது ரோட் ஷோவை மீண்டும் தொடங்கியுள்ளார். இந்த செயலை இவர் மட்டுமின்றி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது நடைபயணத்தின் பொழுது பின்பற்றியுள்ளார். அது மட்டுமின்றி நாட்டில் உள்ள பல கட்சிகள் தனது பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டம் சேர வேண்டும் என பொதுமக்களுக்கு சம்பளம் பேசியும், உண்ண பிரியாணி மற்றும் மதுபானங்களை வழங்கியும் அழைக்கிறார்கள். ஆனால் பாஜகவில் உள்ள தொண்டர்களும் பாஜகவில் உள்ள தலைவர்களை பார்ப்பதற்கு பொதுமக்களோ இது போன்ற எதையும் எதிர்பார்க்காமல் தன் வீட்டிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டு திருவிழா அல்லது பூங்காவிற்கு செல்வது போல உணவை கட்டி எடுத்துக்கொண்டு பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார்கள். இதன் மூலம் வழக்கமான ஒரு அரசியலை தாண்டி பாஜக ஒரு நேர்மையான மற்றும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு அரசியலை செய்து வருகிறது எனவும் இணையத்தில் விமர்சனம் செய்யப்படுகிறது.